ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் இண்டஸ் வேலிலேருந்து ஒரு ஸ்கொயர் தவா வாங்கியிருக்கேன். தோசைக்காக மட்டுமே அது வாங்கியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட நான் சிலிக்கானுடைய ஹேண்டிலும் வந்து சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரீ கிடையாதுங்க. இதுவும் வந்து 200 ருபீஸுங்க இது. ஆனால் வாங்கும் போதே ஒரு டவுட்டு தான் வாங்கினேன். நல்லா அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டேன். இது தெரிஞ்சு யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நல்லா ஒர்த்து தான். அந்தளவுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணல. ஆனால் கொஞ்சம் ஹீட் ஆகுது. சிலிக்கான் கொஞ்சம் ஹீட் ஆகுது தான். இப்போ இந்த பாக்ஸில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கொயர் பேன் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த ஸ்கொயர் பேன் தான் வாங்கியிருக்கேன். ப்ளெயினாக வாங்கியிருக்கேன். இந்த 2 ஹேண்டில் கிட்ட வருது பார்த்தீங்களா? இந்த 2 ஹேண்டில் கிட்டேயும் வுட்டு வந்து வச்சு வரும். ஸோ நம்ம தண்ணி போட்டு கழுவுறதுனால சம்டைம் வுட்டு வந்து ஏதாவது ஆகும். அதனால நான் ப்ளெயினாக வாங்கிட்டேன். அதுக்கு பதிலாக இந்த சிலிக்கானோடைய ஹேண்டிலும் நான் வாங்கியிருக்கேன். சரி, இப்போ வந்து நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணணுங்க. இது சிலிக்கான் ஹேண்டில் வந்து அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன். அது நல்லா க்ரிப்பாகவும் தான் இருக்குது. சீரியஸாகவே நல்லா க்ரிப்பாகவும் இருக்குது. நல்லா டைட்டாகவும் பிடிச்சிக்குது. ஸோ அந்த அளவுக்கு லூஸாகவும் கிடையாது. ஒர்த்து மணி தான். நம்ம நல்லவளுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சீசனிங் பண்ணணும். இப்போது சீசனிங் பண்ணுறதுக்கு நான் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா சோப் வச்சு ஸ்பாஞ்சில் கழுவுங்க. சீசனிங் எப்படி பண்ணணுன்னா நல்லா ஸ்பாஞ்ச் போட்டு நல்லா ஒன்றுக்கு ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லை அந்த ஏதாவது டஸ்ட்டு அதில் வந்து கருப்பு மாதிரி கொஞ்சம் அழுக்காக இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? அழுக்காக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே லிட்டு இந்த ஹேண்டில்லையும் சரி, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் சரி நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 2-3 வாட்டி இது பேக் சைடில் ஒரு டைம் வாஷ் பண்ணால் போதும். அந்தளவுக்கு ரொம்ப தேவை கிடையலை. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அங்கங்கே ஏதாவது வந்து லைட்டாக இது ஸ்மூத் ஃபினிஷ் தான். நல்லா கை வச்சு நான் கழுவும் போதே தெரியுது. ஃபுல் ஸ்மூத் ஃபினிஷ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அயன் இது. ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அயன் இது. நம்ம நார்மல் அயன்லேயே ஒன்று இருக்கும். அது காஸ்ட் அயன். கரெக்ட். அந்த அயன் கிடையாது. இது ஃபுல் அயன். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஃபுல் அயனே வாங்குகிறேன். எப்படி வரும்னு நான் பார்க்குறேன். திருப்பியும் நான் 1 or 2-3 டைம்ஸ் நல்லா நான் வாஷ் பண்ணிக்கிறேங்க, கழுவிட்டு. ஏன்னா கொஞ்சம் அது அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். புது ப்ராடக்ட் எப்போவுமே அயனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி நீங்கள் நல்லா கழுவினீங்கன்னா போதுங்க. நார்மலாக இந்த சோப்பு வச்சு நீங்கள் கழுவிக்கோங்க. ஆனால் ரொம்ப ஹெவிங்க இது. சீரியஸாகவே சொல்ல போனால் இது ரொம்ப ஹெவி. நல்லா ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய தோசையாக கொஞ்சம் மெலிசாக வரணுன்னுக்காகவே நம்ம ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயரில் தான் இருக்கும். அது கல்லில் வச்சு போய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கல்லில் ஆக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை நான் பற்ற வச்சுக்கிறேன். தூக்க முடியலங்க. ஹேண்டில் போட்டு வச்சுட்ருக்கேன். ஸோ சிலிக்கான் நம்மளுக்கு சூடாக இருக்குமேன்ட்டு இப்போ கொஞ்சம் சூடாகிடுச்சு. அதனால் எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த எண்ணெய் நல்லா அந்த உள்ள அந்த ஹீட்டு வந்து இந்த அயனில் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகும்போது இந்த எண்ணெய்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது உள்ளே அப்சர்வ் பண்ணும். அதில் நீங்கள் வந்து இந்த ஆனியன் அந்த ஆனியனை நறுக்கிட்டு அந்த ஆனியனை நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே தேய்ச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நான் ஆல்ரெடி பேக்லேயும் தேய்ச்சிட்டேன். அதனால் ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்போ நான் வந்து நல்லா தேய்ச்சிக்கிறேன். அந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து படுற மாதிரி கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கிறதுக்காக. ஸோ இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இது இப்படியே தேய்ச்சி விட்டுட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்போ தான் அது வந்து ஹீட்டு கொஞ்சம் நல்லா அந்த ஆயிலுக்குள்ளே இழுத்து அப்சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த கொஞ்சமாக இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு நல்லா ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆனியனை நறுக்கி வச்ச ஆனியனை போட்டு அதையும் நம்ம கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த ஆயில் எல்லாத்தையும் அதிலே வந்து இது பண்ணுற மாதிரி நல்லா இதிலே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் நல்லா சீசனிங் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த மாதிரியும் சீசனிங் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிடுங்க. ஒரு மினிமம் ஒரு 15 மினிட்ஸாவது பண்ணிக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் கம்பல்சரி நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா, இந்த ஆயிலெலாம் நடுவில் சென்டரில் கொண்டு வந்து பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நான் இதெல்லாமே இது யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆனியனும் சரி, இது எதுவுமே யூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து தூக்கி தான் நம்ம டஸ்ட்பினில் தான் போடணும். இப்போது இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா, இதை திருப்பியும் இந்த ஆனியன் யூஸ் பண்ணாமல் நான் அந்த துணி தோசைக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் கட்டையில் துணி, அதை வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். 1 or 2 டைம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு, இப்போது நம்ம வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி தோசை யூஸ் பண்ணலாம். எடுத்தோடனே நம்மளுக்கு வராது. ஸோ ஒரு 3-4 தோசைக்கு அப்புறம் தான் அது பழகணும். அது பழகினதுக்கப்புறம் நல்லா வரும் உங்களுக்கு. சிலிக்கான் கொஞ்சம் சூடெல்லாம் ஆகலை. ஆனால் ரொம்ப 1 மணி நேரம் நம்ம தோசை சுட்டுகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் சூடு அப்சர்வ் பண்ணுது சிலிக்கான்னு. சூடே ஆகாமலாம் கிடையாது, பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. நான் கொஞ்சம் டவுட்டில் தான் வாங்கினேன். இவ்வளோ பெரிய ஸ்கொயரில் வாங்கியிருக்கேனே, 30 சென்டிமீட்டர் வாங்கியிருக்கேன். அது ஃபுல்லாக வருமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக வருது. நான் இப்போ எடுத்தோன்னே பெரிய ரவுண்டாக போடல, அந்த ரவுண்டு இருக்கு அந்த அளவுக்கு ரவுண்டே போடல. இப்போ சின்ன ரவுண்டாக போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பழகுதான்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு சின்ன ரவுண்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுட்டேன். ரொம்ப பெருசாக போகலை. சரி, இதில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு தோசை நம்ம சாப்பிடவே முடியாது. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து இதில் கொஞ்சம் இரும்பு அதெல்லாமே கொஞ்சம் ஸ்மெல் இருக்கிறதுக்காக எண்ணெய் நிறைய விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சீசன் ஆகணும். அது வரைக்கும் அது கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றி பழகிக்கணும். அதனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது அந்த தோசை எடுத்துட்டானா அது நான் பிடிக்கல. இப்போ திருப்பி குட்டி தோசை நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அது வேகிற வரைக்கும் நான் ஹை ஸ்பீட்லேயே கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வைக்கிறேன். எப்படி வருதுன்னு தெரியலன்றதுக்காக. ஓகே, இப்போ வெந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக எடுத்து பார்க்கலாம் வருதா அப்படின்ட்டு. ஓகே, வருது, ஓரளவுக்கு வருது. ரொம்ப நம்ம பேப்பர் மாதிரி உரிச்சு வர மாதிரிலாம் வரல, ரொம்ப ஓரளவுக்கு தான் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் சுரண்டி எடுக்கிற மாதிரி தான் வருது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த சைட்லாம் ஓரளவுக்கு வந்துச்சு. ஸோ அந்த சைடில் ஹீட் அப்சர்வ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதுமாதிரி ஆகிட்டு இருக்குது. சரி, ஓகே, நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் தோசை நல்லா தான் இருக்குங்க. தோசை டேஸ்ட் வைஸும் நல்லா தான் இருக்குது. சீக்கிரமாக குக் ஆகுது. தோசைலாம் டக்கு டக்குன்னெலாம் வெந்துடுது. ஸோ இதை இப்போ என்ன பண்ணுறா, இதை நம்ம சாப்பிட போகிறதில்ல, அப்படி தான் வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு தோசை நம்ம கொஞ்சம் ரவுண்டாக சுட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னுட்டு. இப்போது சுட்டாச்சு. கொஞ்சம் ஆயில் திருப்பியும் விட்டுக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தோசை கொஞ்சம் முருளாயிடுச்சு. இப்போது சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆனால் அந்த கார்னரில் வந்து ஹீட்டு வந்து அப்சர்வ் ஆகலை. ஸோ அந்த கார்னரில் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வர தோசையெல்லாம் அங்கேயும் நல்லா சீசனிங் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அங்கேயும் லைட்டாக தான் பிஞ்சிக்கிச்சு, ஆனால் சீசனிங் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தோசை நீங்கள் சுடும்போது நீங்களே அப்சர்வ் பண்ணுவீங்க. நல்லா தோசை வந்து நம்மளுக்கு அப்படியே ஒட்டாமல் வந்துடுது. ஸோ இதை எடுத்து போட்டுட்டு நம்ம தோசை இன்னொன்று சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் சுரண்டி போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இது தாங்க நம்ம ஃபைனல் தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதாவது சீசனிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியணும். ஆனால் சீசனிங் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி அந்த தவாவில் தோசை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வரும். நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ மெலிசான்னு பெருசாகவும் சுட்டிருக்கேன். சரி, ஓகே, நான் ஹை ஸ்பீடில் வச்சுருக்கேன் எப்படி வருதோ அப்படின்ட்டு. சீசனிங் பழகிற வரைக்கும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து சீசனிங் பழகிட்டேன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறது கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவேன். எனக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். சீரியஸாகவே பாருங்கள், அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்துடுச்சு நம்மளுக்கு. சீரியஸாகவே அந்த கார்னர்லேயும் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் லைட்டாக எப்போவுமே அப்படி தான் வந்தது. ஆனால் பேப்பர் ரோஸ்ட் வந்துடுச்சு நம்மளுக்கு. சீரியஸாகவே சக்ஸஸ்.
ஏன்னா கிட்டத்தட்ட 3 தோசைக்கு அப்புறம் இந்த பேப்பர் ரோஸ்ட் வந்தது. அகெயின் திருப்பியும் ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஒரு பெரிய தோசையாக போட்டு ட்ரை பண்ணிட்டோன்னா சீசனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசையை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நான் பெருசாகவே சுட்டிருக்கேன். அந்த எட்ஜ் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி. ஸோ இது எப்படி நம்மளுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் சீசனிங் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருங்க. அகெயின் ஹை ஸ்பீடில் வச்சுருக்கேன். சும்மா லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, சேஸாக வேகவே இல்லை. ஆனால் நான் இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மிராக்கல் மாதிரி இருக்குது. வேகவே இல்லை. ஆனால் நான் சும்மா லைட்டாக எடுத்து பார்த்தா வந்துருச்சுங்க அழுக்கா. ஓகே, அவ்வளோதாங்க. சீசன் ஆகிடுச்சி. இனிமேல் நம்ம இந்த புது தவாவில் நம்ம தோசை நல்லா சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.